Hello friends, welcome to the Anurvan YouTube channel. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வயநாட்டிலேருந்து ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நடுவட்டம்ன்ற ஒரு ஏரியாவை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அந்த ஏரியாவை சரௌண்டிங் சுற்றி இந்த நடுவட்டமே ரொம்ப பெரிய ஏரியாவாக இருந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நடுவட்டமில் இருக்கிற லொக்கேஷன் காமிச்சிருப்பேன். அது ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறது மாதிரி இருந்தது, பெரிய ஏரியாவாக. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ரசிச்சுட்டே வருவீங்க. கொடைக்கானல் தான் நம்ம ஈஸியாக ஏறி இறங்குறாப்புல இருக்கும். ஆனால் ஊட்டியே வயநாடு போனதுனால சுற்றி பார்க்க வச்சது வயநாடு மட்டும்தாங்க. ஏன்னா அந்த சைட்லாம் ஊட்டி போனப்போ வந்ததே கிடையாது நாங்கள். ஜி ஊட்டி எக்ஸாக்ட் வேணுமா? காத்தெல்லாம் நாங்கள் விற்கிறது இல்லை. கொஞ்சம் நின்று அது பாரு, தூங்கி எந்திரிச்சு வந்து நம்ம தூங்காம இருக்கிறவங்கலாம் எவ்வளவு வைப் பண்ணிட்டு இந்த வயநாடுல இருந்து ஊட்டி வழியா வரும்போது நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் வரும்போது எங்களுக்கு நிறையா புது பிளேஸ் கவர் ஆச்சு. ப்ரீவியஸ் டைம் வந்து அப்போ வந்து யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம், 3 நாள் ட்ரிப்பு. மதுரையிலேருந்து ஊட்டிக்கு மட்டும் போனோம். ஈஸியாக கோயம்புத்தூர் சைடு போயிட்டோம். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிட்டி லிமிட்குள்ளே இருக்கிற ரோஸ் கார்டன், தொட்டபெட்டா பீக்கு, இந்த மாதிரி தான் போனோம். கொடநாடு வியூ பாயிண்ட் மட்டும் ஒரு நாள் பிளான் பண்ணி போயிட்டு இறங்கிட்டோம். அதுக்கடுத்து ஸோ ரெகுலர் வியூ பாயிண்ட்ஸை விட இந்த தடவை போகல ஏதோ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தது மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இந்த கூடலூர்ன்ற பிளேஸுக்கெலாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதே கிடையாது. இப்போ தான் வந்து புதுசு. இதெல்லாம் சோளம், டீ எல்லாமே இருக்கு. வயிறு கலக்கிருமா? இல்ல, சீக்கிரம் செமிக்காது சோளம். நார்மலாவே எதுக்கலிக்கும். அது நம்ம சாப்பிட்டோம் ஜி கொடைக்கானல்ல. வேற எதுவும் கிடைக்கல. நூடுல்ஸ், சோளம், பட்னி கடந்து பஞ்சத்தில் அடிபட்டு இந்த மாதிரி எனக்கு சாப்பிட்டோம் எல்லாரும். எப்போ போனாலும் இந்த கூகுள் மேப் ஊர் சுற்றி காமிக்குது. நான் ஊரில் போய் வேறு ஏதாவது சுற்றி பார்ப்பேன்னு பார்த்தா ரோட் ட்ரிப்பே அடிக்கிறோம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு இந்த பிளேஸ், வியூ பாயிண்ட்லாம். டான்டி இங்கே தான், ஊட்டி டான்டி மாட்டுத்தாவணியில் போடுறாங்கல்ல டீ, அது எல்லாமே இங்கே தான். இதுதான் டான்டி, இந்த இதோடது. எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரோம். டான்டி வெல்கம்ஸ் யூ. இந்த ரூட்ல எல்லாமே இருக்கு பாப்பு. அப்படியே போறதிலே பார்த்துட்டே போயிடும். அப்படியே போயிரும் பாப்பமா, போயிரும். நல்ல பிளேஸ் இருந்துச்சுன்னா இறங்கி பார்ப்போம். கூட்டம் இல்லாம டக்குனு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வர்றது மாதிரி. ஹச்ஆரோட மெண்டாலிட்டி இப்படி தான் இருக்கும். அப்படியே சரியானது. நேரா போய் பார்த்துட்டு அப்படியே போயிரலாம். ஆனா இந்த இடம்லாம் பரவாயில்ல. நாய் அது இருக்கு அம்மா. இப்ப பார்த்தாலும் இங்க ப்ளூ கலர், பர்பிள் கலர் எதையாவது பறிச்சு கொடுக்க சொல்றாங்க. அது என்ன இருக்கு என்கிட்ட பின்னாடி அந்த ஃப்ளவர் அம்மா. ஜி உங்க பாட்டு அழுகு அழுகு தொலையும். நீ ஒருதிதான் இது பண்ணல. பாப்புக்கு திடீர்னு பாருங்க. ஏன்னா நம்ம இந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே டிராஃபிக்கில் சிக்கிடுவோம். ஸோ அதனால் வந்து 2-3 தான் பார்க்க முடியும். க்ரௌட் அதிகமாக இருக்கும். தொட்டபெட்டா பீக்லேயுமே வந்து க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். ஊமை வெயில் உரைக்காதுச்சு இந்த வெயில். அதனாலதான் கார் கூலிங் கொஞ்சம் கொடுத்துட்டு வருது. நீங்க பாருங்க 4ல இருக்கு கார். அதனால தான் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஈரோடு 180. ஏம்மா என்னாச்சு? ஸோ நாங்கள் வந்து இப்போ ஊட்டியோடைய அவுட்ரு ஏரியா பைக்காரா தாண்டி கூடலூர் போகிற ரூட்டு. இந்த ஏரியாவுக்கு வந்து ரேராக தான் வந்து டிராஃபிக் இருந்தது. பாப்பமா அந்த பீமா படம் நம்ம வெண்ட வரைக்கும் வரீங்க. நாங்கள் நின்ற இடத்துல போய் ஃபோட்டோவே எடுத்துக்கலாம். நடுவட்டம்லாம் இல்லை. நடுவட்டம் தான் இந்த ஊரு. இன்னுமா முடியல. நடுவட்டம் கிராண்ட் ஓப்பனிங் சீக்கிரம் போய் நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வரவா? டயர் வாசனையா திருப்பு நடுவட்டம், நிலாவட்டம், நடுவட்டம் அந்த பாட்டு இருக்க வர இங்கே தான் பார்ப்போமா. ஆனா அதுல நடுவட்டம்னே வராது. நிலாவட்டம், நெத்தியில
டான்னு வரும். கோழி நடுவட்டம் எங்கே இருக்கு? மேலே இருக்கு. அந்த படி அறிவு. டிராஃபிக்லாம் கம்மியாக இருக்குன்றதுக்காக ஆக்கிராதீங்க. இப்போ தான் நாங்கள் வந்து டிராஃபிக்கில் வந்து மாட்டியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இல்லை. இதுதான் வந்து நடுவட்டம் ஏரியா சைடு. இங்கேயுமே நல்லா இருந்தது. வியூலாம் வந்து செமையாக இருந்தது. நேரத்துலேருந்து முந்தா நேரத்துலேருந்து இந்த பாட்டே திரும்பி திரும்பி வருது. போடுறேன் விஜய் ஆண்டனி சாங். எனக்கு ப்ளூடூத் இருந்தாலும் நெட் இல்லை இங்கே, எனக்கு கனெக்ட் ஆகாது. உனக்கு நெட் இருந்தாலும் நீ தாராளமாக கொடுத்துருவ பாரு உன் நெட்டை வச்சு. நான் தூங்குறேன், நான் இதுவும் பண்ண மாட்டேன். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி விட்டா வைஃபை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா ஒருத்தி. நான் தூங்குவேன் ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன 1000 GB கொடுத்தாலும் பத்தாது. எனக்கு கேப் கிடைக்கையில நான் ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு இருக்கேன். கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் தெரியுற இடம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக எங்களுடைய பாட்டி இடம். அது தாத்தா அடைஞ்சோன்னா கொடுக்கணும், பாட்டி அடைஞ்சோன்னா கொடுக்க வேண்டியதில்லை. ஆமாம். அங்கே பனி இறங்குதோ, இப்போ ஊட்டிக்கிட்ட போயில பனி இறங்குமோ. எஃப்எம்மா இருக்கும். காசு போனால் என்னத்துக்குன்னு அவர் கூட சொல்லி அப்படிங்கலாம் யார் கூட்டிகிட்டு டூர் போகிறது எப்படி போகிறது? அப்புறம் வாவ், இன்னும் வாவும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அழகா இருக்கு. டீ எஸ்டேட் தானே இதுவும். செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் பைப்பு லைன் போட்டுட்டு இருக்கேங்க. ரோடு போடுறாங்க. இனிமேல் தான் ரோடு போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் டீ கடை வரும். அப்புறம் தான் வந்து இலைய காய. இதெல்லாம் நடுவட்டம். என்ன குருவி கத்துது? ஆமா, எல்லாமே கத்தும். கோவையில் ஒரு டைகர் வருமா? கேப் ரோடு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. வா, ஏய் அங்கே பாரு. என்ன வேற ஒரு நல்ல பாட்டு வருது. மிஸ்ட் பனிமூட்டம்லாம் வருது. கொஞ்சம் நல்லா பாருங்கடா ரெண்டு பேரும் தெம்பா. எஸ்டேட் இது பாப்புக்கு தான் இது பண்ணிட்டா. கீழே ஏதோ தண்ணி தெரியுது. ஏய் ஆமாம், எருமை மாடலாம் குளிக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட்ரா. நாங்க சொல்றோம்டா நடுவட்ட வியூ பாயிண்ட். ஆமா, நடுவட்டம் கம்மாக்கரை. செமையா இருக்குடா ரைட் சைடு. ஏய் எனக்கு இந்த நடுவட்டம் நடுவட்டம் பாட்டே வந்துட்டு பச்சை. அது என்னன்னு பாட தெரியலன்னா விடுஜி. நீ பாட்டுக்கு படிக்கிட்டு இருக்க. நிலாவோட நடுவட்டம் என்ன செய்யுது? ஏய் அவங்க என்ன ஷார்ட்கட்ல இங்கே பாருங்க. எருமை மாடெல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு வியூ பாயிண்டா கூட நீங்க வச்சுக்கலாம். போட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, உங்க வீட்டில் மாட்டி வைக்கிறதுக்கு. எங்க பாரு மேகத்தை சூப்பராக இருக்குது. ஏன் இங்கே பனி இறங்குச்சு ஒரு இடத்துல. இங்கே பாருங்க. ஏன் ஒழிச்சிட்டு இருக்கையில இப்படி கத்திட்டு வரா? தூங்கையிலே அவர் இப்படித்தான் ஓட்டிட்டு இருக்காரு. ஏன் பாவம் சோபியா ரோசன் பாவம் போட்டு அதை போட்டு நசுக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாவம் ரெண்டு பேரும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல.
இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு இந்த ரோட்டில் எவன்டா ஸ்பீடாக வருவாங்கன்னு சொல்லிட்டு